1996 இப்ப வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்ட ஆட்டோட ரத்தத்தை குடிக்கிற இவர் பேர் தாங்க சிவகுமார். 5 நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த திருவிழால இந்த குட்டி குடி திருவிழாக்கு மட்டுமே நம்ம திருச்சி மக்கள் மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்தும் நிறைய மக்கள் இந்த வருஷம் வந்திருந்தாங்க. இந்த குட்டி குடி திருவிழால பொதுமக்கள் மட்டும் இல்லாம வருஷம் கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே ஒரு ஆட்டை பலி கொடுப்பாங்க. ஜீவ காருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல்னு நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையின் ரகசியத்தை வெளிப்படையாக சொல்லி சென்ற வள்ளலார் பெருமானார் வாழ்ந்து சென்ற மண்ணில நடக்கிற கொடூரத்தை பாருங்க. அதாவது மனிதர்கள் மட்டுமல்லாது மற்ற அனைத்து உயிர்களின் மீதும் அன்போடும் கருணையோடும் அவைகளின் வாழ்க்கை சுதந்திரத்தை பறிக்காது வாழ்வதே மனிதர்களுக்கான சிறப்பான வாழ்க்கைன்னு சொல்லி சென்ற முன்னோர்கள் திருவள்ளுவராக இருக்கட்டும், பாரதியாக இருக்கட்டும், மகான்கள் வள்ளலார் பெருமானாராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், இத்தனை பேர் சொல்லி சென்றாலும் இன்றளவும் நாம் எந்த அளவிற்கு அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் மூழ்கி இருக்கின்றோம் என்பதற்கு இந்த திருச்சியில் நடந்த ஒரு திருவிழாவில் நடக்கின்ற இந்த ஆட்டுக்குட்டிகளின் ரத்தத்தை குடித்து அவை கடவுளுக்கு பலி கொடுக்கிற செயல் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.